ஜேடிகே நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள், வணக்கம். இயேசு கிறிஸ்து பிறப்பின் மாபெரிய திட்டம், கற்றுத்தருகின்ற பாடம் என்ன என்பதுதான் இன்றைய சிந்தனை. அதற்காக ஒரு நிமிடம் ஜெபம். எங்களை நேசிக்கிற ஜீவனுள்ள பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். உம்முடைய அதிசயமான பிறப்பை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு கர்த்தாவே நீர் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களால் ஒன்றும் கூடாது, உம்மால் எல்லாம் கூடும். வேதத்தின் மறைபொருள் உம்முடையது, அதை எங்களுக்கு விளக்கி காண்பியும். கர்த்தாவே பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆமென். பிறப்பின் மாபெரிய திட்டம் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்ன என்பதுதான் இன்றைய சிந்தனை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தம் ஜனங்கள் கடலில் வீழ்ந்துவிடக் கூடாதே என்று செங்கடலை பிளந்த தேவன், தாம் நேசிக்கின்ற ஜனங்கள் பாவக்கடலில் வீழ்ந்துவிடக் கூடாதே என்று வான மண்டலங்களை கிழித்து பூமிக்கு இறங்கி வந்து இந்த காலங்களையே கிபி கிமு என இரண்டாக பிரித்த வரலாற்று நாயகன். அவர் பூமியில் வாழ்ந்தபோது தம்முடன் இருக்கும்படியாக தேர்ந்தெடுத்து கொண்ட 12 சீடர்கள், அவர்களை உலகின் பல பகுதிகளுக்கு அனுப்பியது, தோமாவை இந்தியாவிற்கு அனுப்பியது, அவர் வந்ததற்கான பல வரலாற்று சான்றுகள், இப்படி கொத்து கொத்தாக வரலாறுகளை பதித்து சென்றிருக்கிற நம்முடைய நாயகர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஒரு சாராருக்கு மட்டும் உரியதானது அல்ல. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகின்ற நற்செய்தி. அப்படியானால் ஆலயத்திற்கு போகிறவர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் எனப்படுகிறவர்களுக்கு மட்டுமல்ல, இந்திய தேசத்திற்கு மட்டுமல்ல, ஒரு இனத்தார், ஒரு மொழியார், ஒரு ஜாதியார், அப்படிப்பட்ட குறுகிய எல்லைக்குள்ள நிச்சயமாக நம்முடைய ஆண்டவரை உட்படுத்த முடியாது. யோவான் 4:42 கூறுகிறது, அவர் உலக இரட்சகர். சமாரிய பெண் இயேசுவை பார்த்து ஊருக்குள் ஓடி சொன்னபோது, அவரை பார்ப்பதற்காக திரண்டு வந்த கூட்டத்தில் புறஜாதியானான ஒரு சமாரியன் சொல்கின்றான் அந்த பெண்ணிடம், நீ சொன்னதினால் அல்ல, நான் வந்து பார்த்து அவர் உபதேசத்தை கேட்டு கண்ணார கண்டதினால் சொல்கிறேன், மெய்யாகவே அவர் உலக இரட்சகர். ஆக நம்முடைய ஆண்டவரினோட அவர் உலக நாயகர். அவர் பிறந்த நாள் கொண்டாட்டம் அகில உலகிற்கும் சொந்தமானது. இயேசு பாலகனின் பிறப்பின் திட்டத்தை நிறைவேற்ற அவர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் மரியாள், யோசேப்பு, சகரியா, எலிசபெத், மேய்ப்பர்கள். இவர்கள் மூவரிடமும் அவர் வந்து தோன்றிய போது கூறிய முதல் வார்த்தை, பயப்படாதேயுங்கள். அப்படி என்றால் அவருடைய மாபெரிய திட்டம், கன்னியின் வயிற்றில் குழந்தை, மலடியின் வயிற்றில் குழந்தை, ஒரு பெரிய கிறிஸ்து பிறப்பை அறிவிக்க சாதாரண மேய்ப்பர்களிடம் அவர் சென்றது, இதையெல்லாம் நினைத்து பார்த்தால் மிக பெரிதான திட்டம். அதனால் அவர்களிடம் அவர் கூறுகின்றார், பயப்படாதே. அவர் பயப்படாதே என்று கூறியதை கேட்டு அவர்கள் தைரியம் கொண்டதினால் இன்றளவும் உலகத்தில் புகழப்படுகிறார்கள், பேசப்படுகிறார்கள். அவர்களுக்கு என்று ஒரு மாபெரிய சரித்திரமே இருக்கின்றது. ஆனால் இன்று நம்மிடம் பார்த்து அவர் பல முறை கூறுகின்றார், பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் பக்கத்தில் இருக்கேன், நான் உன் வலது கையை பிடிச்சு நான் சொல்கிறேன், நீ பயப்படாதே என்று. ஆனால் நாம் எத்தனை பேர் அந்த சத்தத்தை கேட்கின்றோம்? அவர்கள் அனைவரும் அந்த சத்தத்தை கேட்டு தைரியம் கொண்டார்கள் என்றால் அவர்கள் கர்த்தரை அறிகிற அறிவால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். வார்த்தையானவர் எப்படிப்பட்டவர்? வார்த்தையானவர் மாம்சமாவார், அவர் கன்னியினிடத்தில் பிறப்பார் அப்படின்னு ஆதி காலம் முதல் தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்டு வந்த அந்த பெரிதான காரியத்தை அவர்கள் நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். அது வெளிப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். அவர் உலகில் மனித குமாரனாய் பிறப்பதற்கு ஒரு கன்னி வேண்டுமே,
அவளை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு புருஷன் வேண்டுமே. கோடி ஆண்டுகளாய் நிலை பெற்ற இந்த உலகத்தில் அவர் பரிசுத்தமான கன்னிகையை தேடி எத்தனை நூற்றாண்டுகளாய் அவருடைய கண்கள் தேடிக்கொண்டே இருந்ததோ தெரியவில்லை. ஆனால் கிபி 1ஆம் நூற்றாண்டில் ஒரு அருமையான கன்னி பெண் கிடைத்தாள் ஆண்டவருக்கு. மனுஷ சித்தத்தினாலோ புருஷ சித்தத்தினாலோ அவர் பிறவாததினால் இன்றளவும் அவருடைய பரிசுத்தம் கேள்விக்குறியாகவில்லை. பரிசுத்தர் 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 என்று அவர் ஒருவரையே புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி பிறந்த குழந்தை அதிசய பிதாதானே. அந்த குழந்தையை அதிசய பிதாவாக மரியாள் அறிந்திருந்ததால் லூக்கா 1:47 முதல் 49 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பார்த்தால், நான் ஆண்டவருக்கு அடிமை என்கிறாள். இது முதல் எல்லா ஜனங்களும் என்னை பாக்கியவதி என்பார்கள். எப்படி கர்த்தரை அறிகிற அறிவினால், அறிந்து கொள்ள வேண்டிய விதமாக அறிந்திருப்பதால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய திட்டத்துல தன்னை இணைத்து கொள்ளுவதற்கு அது ஏற்றதாக அமைந்தது. அப்படி வல்லமையானவர் மகிமையானவைகளை செய்தார் என்றால் இன்று நமக்கு ஏன் அவரால் செய்ய முடியாது? இன்றும் அவர் அதிசய பிதா. நாம் அவருடைய சத்தத்தை கேட்டோம் என்றால், நம்பினோம் என்றால், அதை உள்வாங்கி கொண்டோம் என்றால், உள்ளுக்குள் அந்த விசுவாசத்தை வளர்த்தோம் என்றால் அவர் மகிமையான காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தர். மரியாளிடம் செல்கின்றார், யோசேப்பிடம் செல்கின்றார், சாஸ்திரிகளிடம் செல்கின்றார். அவர் என்னென்ன சொல்கின்றாரோ அதை அப்படியே பிள்ளையை தூக்கி கொண்டு நாசரேத்துக்கு போ என்றால் போகிறார்கள். ஆக இப்படி அப்படியே ஏற்றுக்கொள்கின்ற நிலை. சாஸ்திரிகளிடம் வேறு வழியாக போய்விடுங்கள் என்றால் வேறு வழியாக போய்விடுகிறார்கள். ஆக இதையெல்லாம் நாம் பார்க்கும்போது அவர் ஆலோசனை கர்த்தராக அவர்களோடு கூடவே இருந்து ஒவ்வொரு காரியத்தையும், உலகத்தின் நிலைமையையும் எல்லாவற்றையும் அறிந்து வழி நடத்துகிற நிலையை நம்ம பார்க்க முடியுது. அப்போ அதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று தான். அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அமைதலோடு மனதில் வைத்து சிந்தித்து கொண்டிருந்த மரியாளை போல, அமைதலோடு செயல்பட்ட யோசேப்பை போல, இவ்வாறு அவர்கள் சிந்தனை முழுக்க ஆண்டவருடைய வார்த்தையை பற்றிய எண்ணங்களாகவே இருந்ததால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கு துணிந்தார்கள். இதைவிட மேலான பொறுப்போ இதைவிட மேலான பிரச்சனைகளோ நிச்சயமாக நமக்கு வரப்போவதில்லை. அப்படி என்றால் அமைதலோடு அவர் பாதத்தில் நாம் அமர்ந்தோம் என்றால், அவர் பேசினதை மரியாளை போல, யோசேப்பை போல, சகரியாவை போல நாம் கேட்டோம் என்றால், நம் உள்ளத்தோடு அவர் பேசுவதற்கு அனுமதித்தோம் என்றால், நிச்சயமாக ஆலோசனை கர்த்தராக இருந்து எப்படிப்பட்ட சிக்கலான காரியமாக இருந்தாலும், பெரிதான காரியமாக இருந்தாலும், பிரச்சனையான காரியமாக இருந்தாலும் அவர் இன்றைக்கும் ஆலோசனை கர்த்தராகவே இருக்கின்றார். நம்மை வழி நடத்துவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்து பிறப்பின் திட்டத்தில் அவர் தேர்ந்தெடுத்த நபர்கள், அடுத்தது மலடி எனப்பட்ட எலிசபெத். வான மண்டலத்தையே துறந்து அவர் கீழிறங்கி வருகின்றார். அப்படிப்பட்ட மாபெரிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க ஒருவர் வேண்டும். எத்தனை பெரிய பொறுப்பு! அந்த பரிசுத்த யோவான் ஸ்நானகனை பெற்றெடுக்க ஒரு பரிசுத்தம் குலையாத ஒரு தாய் வேண்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய காரியத்தை செயல்படுத்த, உலக மானுட பிறப்பு போல அல்லாது மாறுபட்ட அதிசய பிறப்பாக வெளிப்பட ஒரு சகரியா எலிசபெத் ஆண்டவருக்கு கிடைத்தார்கள். அவர்களிடமும் சொல்லப்பட்ட முதல் வார்த்தை, பயப்படாதே. ஆம், கர்த்தருக்கென்று நாம் பயப்படாது செயல்படும் போது நம்மை கொண்டு பல காரியங்களை செய்வதற்கு பல திட்டங்களை அவர் வைத்திருக்கின்றார். அப்படியானால் நாம் அதற்கு அவரோடு இணைந்து செயல்பட்டோம் என்றால், பயப்படாது நின்றோம் என்றால், அவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் கேட்டோம் என்றால், நிச்சயமாக பெரிய காரியங்களை அவர் நம் மூலமாக செய்ய முடியும். அடுத்ததாக பிறப்பின் திட்டத்தில் அவர் பயன்படுத்தி கொண்ட நபர்கள் மேய்ப்பர்கள். மேய்ப்பர்களிடமும் அவர் போய் நின்றவுடன் பயப்படாதிருங்கள். ஏனென்றால் கேட்கப்பட்ட செய்தி மிக பெரிதான செய்தி, கொடுக்கப்பட்ட பொறுப்பு மிக பெரிது. தீர்க்கதரிசிகள், பெரிய பெரிய மனிதர்களால் சொல்லப்பட்ட கிறிஸ்து பிறப்பார் என்கின்ற செய்தி இன்றைக்கு உலகத்துல சொல்லப்பட வேணும்னா அந்த மேய்ப்பர்கள் அதை போய் சொல்லணும் அப்படிங்கிறது கர்த்தருடைய கட்டளை. ஆனால் அவர்கள் மிக சாதாரணமானவர்கள்.
அவர் சாதாரண மாணவர்களாக அவர்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக தூதன் வந்து சொன்ன உடனே அவர்கள் அசதியாக இருக்கிறார்கள், இரவு நேரம் சோர்ந்து போயிருக்கிறார்கள், இன்னும் கொஞ்சம் படுத்துட்டு நம்ம காலையில் போயிருக்கலாம் அப்படின்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். இல்லை பக்கத்து வயல்ல ஏதாவது செய்தி வந்துச்சா நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். இல்லை படுத்து தூங்கிட்டு நம்ம காலையில் பார்க்கலாமே அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். ஆனால் வசனம் அப்படி சொல்லவில்லை. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தூதன் போன உடனே அவர்கள் தீவிரமாய் புறப்பட்டு தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை குறித்து அறிந்து கொள்வதற்காக வேகமாக செயல்படுகின்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த குழந்தையை பார்த்தவுடன் வசனம் சொல்லுகின்றது 2:17, அவங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். அது எவ்வளோ பெரிய காரியம் யோசித்து பார்த்தா, அவர் பூமியில் வந்து பிறந்தது மாபெரிய அதிசயம், மனிதர்களுக்காக அவர் செய்த காரியம். ஆனால் அதை சொல்லி வந்த மனிதர்கள் எல்லாம் பெரியவர்கள். ஆனால் அவர் மேய்ப்பர்களிடம் சொல்லும்போது சாதாரணமான மனிதர்கள், அந்த சாதாரணமான மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்துகின்றார். அப்படி என்றால் அவங்க அந்த பிரசித்தம் பண்ணினார்கள். அவங்க சொன்னதை கேள்விப்பட்டு தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்கின்ற செய்தி ஊர் முழுக்க பரவுகின்றது. அப்படி என்றால் அவங்களுடைய சொல்லில் எவ்வளோ உறுதி இருந்திருக்கணும், எவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கணும், எவ்வளவு ஆணித்தரமாக அந்த செய்தியை அவர்கள் பேசியிருக்க வேண்டும். அப்படி என்றால் இன்று நம்மிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்பு அதுதான். கர்த்தரை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதான கட்டளை. அப்போ அவருடைய பிறப்பின் செய்தியை மேய்ப்பர்கள் சொன்னது போல அழுத்தமாக ஆணித்தரமாக மற்றவர்கள் நம்பும்படியாக நம்மால் கூற முடியுமா? அப்படிப்பட்ட நல்ல கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோமா அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். ஏன்னா அவருடைய பிறப்பு சாதாரணம் அல்ல, அசாதாரணமானது. அவருடைய பிறப்பு இயல்பானதல்ல, அது அதிசயமானது. அப்படி என்றால் இப்படிப்பட்ட மனிதர்களுக்காகவே வந்து பிறந்த தெய்வத்தை, அந்த பிறப்பின் திட்டத்தை நிறைவேற்றி கொள்வதற்கு அவர்கள் பயன்படுத்தி கொண்ட பாத்திரங்கள் அத்தனை பேரிடமும் சொன்னது பயப்படாதிருங்கள். ஆனால் இன்று நாம் எப்படி இருக்கின்றோம்? அவர் பயப்படாதிருங்கள் என்று தினந்தனம் வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசினாலும் நாம் பயந்து கொண்டிருக்கின்றோம். தனிமைக்கு, இருட்டுக்கு, பிரச்சனைகளுக்கு, எதிர்காலத்துக்கு. இதெல்லாம் பார்த்தா எதிர்காலத்தை குறித்து பயங்கரமான பயத்தினால தற்கொலை செய்து கொள்ளுகின்ற வாலிபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ கர்த்தர் நமக்கும் அதே வார்த்தையை சொல்லி சென்றிருக்கிறார், சொல்லிக்கொண்டே இருக்கிறார், பயப்படாதேயுங்கள் என்று. அப்படி நாம் நின்றோம் என்றால் கர்த்தருக்கு என்று பெரிய காரியத்தை நாம் செய்ய முடியும். இந்த பிறப்பினுடைய திட்டத்தில் மனிதர்கள் எல்லாரையும் சந்தித்தது என்ன அப்படின்னா, பரலோக ஒளி, அடுத்தது ஆண்டவருடைய சத்தம். தேவதூதன் வந்து நிற்கும்போது அந்த பரலோக ஒளி எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும். அவர் படைத்த சூரியனையே நாம் பகல் நேரத்தில் வெறும் கண் கொண்டு பார்க்கின்ற வேளையில் அது நம்மால் முடியவில்லை. அப்படி என்றால் படைப்பின் நாயகனாகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து தோன்றும் போது எப்படி இருந்திருக்கும்? அந்த ஒளியை கண்டு யாராலும் அதை புறம் தள்ளிவிட்டு நிச்சயமாக போக முடியாது. அவருடைய சத்தத்தை கேட்டு தேவ சந்நிதியிலிருந்து வந்தவன், கர்த்தரால் அனுப்பப்பட்டு வந்தவன், என்னுடைய பெயர் காபிரியேல், இப்படி சொல்லும்போது அதை எப்படி அந்த சத்தம் அவர்களுக்குள்ளாக கிரியை செய்கிறது, அந்த ஒளி அவர்களுக்குள்ளாக இறங்குகிறது. இதோ நான் ஆண்டவனுக்கு அடிமை என்கிறாள் மரியாள். ஆக இப்படி அந்த சத்தம் மிக வல்லமையான காரியங்களை செய்யக்கூடியது. சங்கீதம் 29 சொல்லுகின்றது, அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது, கேதுரு மரங்களை முறிக்கும், அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும், காடுகளை வெளியாக்கும், பெண்மான்களை ஈழும்படி செய்யும். அப்படிப்பட்ட சத்தம்தான் அந்த பிறப்பின் திட்டத்திற்குள் இருந்த மனிதர்கள் எல்லோரையும் சந்தித்தது. ஒவ்வொருவரும் அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படியும்படியாக செய்தது. இதே ஒளி, இதே சத்தம் சவுலை சந்தித்தது. எல்லா மனுஷனையும் ஒளி பெற செய்கின்ற, பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளி என்று வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் 8:3. 9:6 பார்த்தீங்கன்னா,
சவுலை சந்தித்த அந்த ஒளியும் அந்த சத்தமும் எல்லோரும் கேட்டார்கள். அப்புறம் சவுல் சவுலாக இல்லை, சத்தம் உள்ளே கிரியை செய்தது, சவுல் பவுலாக மாற்றம் பெற்றார். மரியாளை சூழ்ந்த அதே ஒளி, அதே சத்தம், சகரியாவை சூழ்ந்த அதே ஒளி, அதே சத்தம், மேய்ப்பர்களை சூழ்ந்த அதே ஒளி, அதே சத்தம் பவுலை மாற்றியதே. இன்று நாம் அந்த சத்தத்தை கேட்கின்றோமா? கேட்டால் அவர்களைப் போல ஆண்டவருக்கென்று நாம் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும்? அவருடைய சத்தத்தை நாம் கேட்க பழகுவோம். அது இனிமையானது, அது அர்த்தமுள்ளது, வசனங்களை புதிதாக நமக்கு விளக்க வல்லது. இப்படிப்பட்டதான பெரிய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய ஒளியை பெற்று நாம் வாழ்ந்தோம் என்றால் அவருக்காக இன்னும் எழும்பி பிரகாசிக்க முடியும். இயேசுபாலகனை கன்னிமை பருவத்தில் சுமந்த அந்த மரியாள் இன்றளவும் 2024 ஆண்டுகளாக கன்னிமரியாள் என்றே மிக கண்ணியமாக போற்றப்படுகின்றாள். இயேசுவுக்கு சகோதரர்கள் பிறந்தாலும் கன்னியாக கர்த்தனை சுமந்த காரணத்தினால் எத்தனை புகழ், அழியாத புகழ். கன்னி மரியாளைப் போல கர்ப்ப வேதனைப்பட்டு ஆத்துமாக்களை பெற்றெடுக்க கன்னியர்கள் ஆண்டவருக்கு தேவை. ஆம், உலக பற்று இல்லாத கன்னியர்கள் ஆண்டவருக்கு தேவை. அதனால் தான் சாலமோன் கூறுகின்றார் உன்னத பாட்டில், கன்னியர்கள் உம்மை நேசிக்கின்றார்கள். உலகப்பற்று நம்மை ஒட்டிக்கொள்ள முடியாதபடிக்கு தாமரை இலை தண்ணீரை போல நாம் வாழ்ந்தோம் என்றால் அவருக்கென்று கர்ப்ப வேதனைப்படுகின்ற ஸ்திரீகளாக, கர்ப்ப வேதனைப்படுகின்ற மனிதர்களாக ஆத்துமாக்களை நாம் ஆண்டவருக்கு என்று சேகரிக்க முடியும். நம்முடைய குடும்பத்தில் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் உண்டு, நம்முடைய நண்பர்களில் உண்டு, நம்முடைய கண்ணெதிரே அழிந்து கொண்டு வாழ்கின்றவர்கள் உண்டு. இப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்காக நாம் பாரம் எடுத்தோம் என்றால் அது இயேசு கிறிஸ்துவுக்கு என்று பெரிதான காரியங்களை நாம் செய்வதற்கு சமமாகும். இயேசு கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொன்ன பவுலை போல நாம் கர்ப்ப வேதனைப்பட்டு ஆத்துமாக்களை ஆண்டவரண்டை சேர்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அன்று பெத்தலையில் பிறந்த இயேசு இன்று அறியாதோருடைய உள்ளத்திலெல்லாம் பிறக்கும்படியாக நாம் கர்ப்ப பைகளாக செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அப்படிப்பட்டதான பெரிதான பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும். உலகம் என்னவாக மாறினாலும், உலக மாந்தர்கள் என்ன பேசினாலும், உற்றார் பழி, ஊரார் நிந்தனை, நண்பர்களுடைய உதாசீனம் எல்லாவற்றையும் புறம் தள்ளி விட்டு மைந்தனை சுமக்க துணிந்த மரியாளை போல, இணைந்து செயல்பட்ட யோசேப்பை போல, இயேசுவை முன்னறிவிக்க வனாந்தர வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட யோவான் ஸ்நானகனை போல, பாலன் இயேசுவின் பிறப்பை அறிந்த பின் சும்மா இருக்கக்கூடாது என்று விரைந்து செயல்பட்ட மேய்ப்பர்கள் சாஸ்திரிகள் போல, இப்படிப்பட்ட ஒரு பெரிதான கூட்டம் இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ ஊழிய ஸ்தாபனங்கள், இப்படி எத்தனையோ தனி மனித ஊழியங்கள், தனித்தாள் ஊழியங்கள், இப்படி நிறைய பேர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த மரியாளை போல தேவ சிந்தையோடு கூட நாம் செயல்பட்டோம் என்றால் கர்த்தருக்கென்ற ஆத்துமாக்களை நாம் நிச்சயமாக கொள்ளை பொருளாக பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது இப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லது இயேசுபாலகனை கொன்றே தீருவேன் என்று அழிக்க எத்தனித்த ஏரோதுக்களாக நாம் இருக்கின்றோமா? ஆம், ஏரோது என்னும் பெரிய உருவத்திற்கு பின்னால் அணிவகுத்து ஒரு பெரும் கூட்டம் நிற்கின்றது. பதவி ஆசை, பண ஆசை, பொருளாசை, பொறாமை, பெருமை, உலகப்பற்று, இப்படி எத்தனையோ காரியங்கள், மனிதர் கூட்டங்கள், அதுவும் ஒரு கூட்டமாக இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட அணியில் நாம் இருக்கின்றோமா? இயேசு பாலகனின் பிறப்பை அறிந்த பின் தானும் பார்க்க செல்லாமல் பிறரையும் பார்க்க விடாமல் நயவஞ்சகமாய் பேசி அவர்களை திசை திருப்ப நினைத்த ஏரோதுக்களாக நாம் நிற்கின்றோமா?
இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்க்கின்றோம். நன்மைக்கும் தீமைக்கும், நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும், துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் இடையே போராடுகின்ற ஒரு உலகமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த போராட்டம் நிறைந்த உலகத்தில் நாம் எப்படி இருக்கின்றோம்? கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்வதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். மரியாள் மிக சிறிதான ஒரு வாலிப மகள். அந்த வாலிப மகள் கர்த்தருடைய தூதன் வந்து நிற்கும் பொழுது எத்தனை கனவுகளோடு இருந்திருப்பாள். ஒரு புருஷனுக்கு என்று நியமிக்கப்பட்டவள். எத்தனை கனவுகள், எத்தனை ஆசனைகள், வருங்கால கணவனை குறித்த எத்தனை திட்டங்கள், திருமணத்திற்கு பின்பதாக இருக்கின்ற எத்தனை விதமான சுற்றுலாக்கள், இப்படி எத்தனையோ அவள் நினைத்திருக்கலாம். ஆனால் பிறப்பினுடைய திட்டத்தில் ஆண்டவர் சொன்னவுடனே அவளால் கீழ்ப்படிய முடிந்தது என்றால், கர்த்தரை அறிகிற அறிவு சமுத்திரம் நீரினால் நிறைந்திருப்பது போல இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்றால், இப்படிப்பட்டதான அறிவு, தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிற காரியங்கள், இன்னும் வருங்கால காரியங்கள், இதையெல்லாம் நிறைய நமக்கு வெளிப்படுத்தல நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய 2ஆம் வருகையை குறித்து, அவருடைய முதல் வருகையை குறித்து இத்தனை திட்டவிட்டமாக சொல்லப்பட்ட மாதிரியே அது நடக்கிறது என்றால், வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியம் எத்தனை விதமான ஒழுங்கும் கிரமமாக அவர் திட்டமிட்ட அந்த காலத்தில் நிச்சயமாக அது நடந்தேறும். அப்படி என்றால் இன்றைக்கு நம்முடைய பணி என்ன? கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவதற்காக நாம் இருக்கின்றோம். அந்த கிறிஸ்து பிறப்பினுடைய மகிழ்ச்சி எல்லா ஜனத்துக்கும் உரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மனுஷர் மேல் பிரியம், இந்த உலகத்துல சமாதானம். ஆக இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா உலகத்தினுடைய நடவடிக்கைகளை நாம் பார்க்கும்போது நாடுகளுக்கு இடையே நடைபெறுகின்ற போர்கள், நாடுகளுக்கு உள்ளாக, சொந்த நாடுகளுக்கு உள்ளாக நடைபெறுகின்ற போர்கள், இப்படிப்பட்ட யுத்தங்களை நாம் கண்டுகொண்டே இருக்கின்றோம். எவ்வளவு பயங்கரமான ஒரு காலத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். அப்போ மனுஷர் மேல் பிரியம் வரணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டம். அப்படி பிரியம் வரும்போது பூமியில சமாதானம் உண்டாகும், அது தேவனுடைய திட்டம். அப்படி பிரியமும் சமாதானமும் உண்டாகும் போது அது பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையாக அமையும். இதுதான் அவருடைய பிறப்பினுடைய செய்தி நமக்கு தருகின்ற சுருக்கமான காரியங்கள். இந்த காரியங்கள் இன்று நாம் கொண்டாட இருக்கிற நாம் நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஆண்டவரை பிறக்க வைத்தோம் என்றால் நிச்சயமாக நாம் அதை அடிக்கடி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனால் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது இந்த உலகம். நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய சிந்தனையை அடிக்கடி கொள்ளையாடுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. அப்போ அந்த பிறப்பின் திட்டத்துல பங்கெடுத்து கொண்ட மனிதர்களைப் போல இன்றைக்கு ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று கொண்டு வர கர்ப்ப வேதனை படுகின்ற மனிதர்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணம் நம்மிடையே இருக்கிறதா? விரைந்தோடுகின்றார்கள் மேய்ப்பர்கள், பார்க்க ஓடுகின்றார்கள் சாஸ்திரிகள். இப்படிப்பட்ட வேகமான சிந்தனைகள், வேகமான செயல்கள் இதெல்லாம் நம்மகிட்ட உண்டா? அப்படி என்றால் நாம் எப்படி இருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நான் இயேசுவை சுமக்கும் மரியாளா, அல்லது அவரை அழிக்க துடிக்கும் ஏரோதுவா? இப்படி இருந்தால் உலகமானது மிக பயங்கரமாக சென்று கொண்டே இருக்கும். அப்படி இல்லாதபடிக்கு மரியாளை போல, சகரியாவை போல, மேய்ப்பர்களைப் போல நாம் நம்மை தாழ்த்தி, அவர்களுடைய தாழ்மை தான் அங்கே இருக்குது. எதையுமே அவங்க தங்களுடைய காரியங்களை பற்றி சிந்திக்கவே செய்யலை. தங்களுடைய எதிர்காலம், தங்களுடைய எண்ணங்கள் அது நிறைவேறணும் அப்படிலாம் இல்லை. அப்போ இப்படிப்பட்டதான அந்த மேலான சிந்தனைகளை கர்த்தர் தரும்போது எப்படி பிறப்பின் திட்டம் நிறைவேறிதோ அதே போல வருகையின் திட்டமும் அதே போல நிறைவேற முடியும். அதற்கு ஆண்டவருக்கு தேவை இப்படி தங்களை தாழ்த்திய, ஆண்டவரை விசுவாசித்த, ஆண்டவருக்கு என்று முழுமையாக தங்களை அர்ப்பணித்து கொண்ட அந்த மனிதர்களைப் போல நாமும் செயல்பட்டோம் என்றால் அப்படிப்பட்டதான பெரிதான ஆண்டவருடைய திட்டத்தில் நம்மையும் ஐக்கியப்படுத்தி கொள்ள முடியும்.
அவ்வளோ பெரிதான காரியங்கள், ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாமே மனிதர்களால் சிந்திக்க முடியாதது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் அதிசய பிதா, வல்லமை உள்ள தெய்வம், ஆலோசனை கர்த்தர். எனவே அப்படிப்பட்டதான பெரிய அந்த வல்லமையுள்ள தெய்வத்தை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறபடியால் அவருடைய சத்தத்தை நாம் கேட்டோம் என்றால் நிச்சயமாக அவருக்கென்று பெரிதான காரியங்களை நம்மால் செய்ய முடியும். அதன் நிமித்தம் முழு பரலோகமும் சந்தோஷப்படும். மரியாள் சொன்ன வாழ்த்துதலை கேட்டபோது எலிசபெத்துடைய வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளிற்று. அவ்வளவு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்த பரிசுத்த ஆண்டவருடைய திட்டத்திற்கு கை கொடுத்தார்கள். இன்று நம்முடைய நிலையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எப்படி இருக்கிறோம்? அவருடைய பிறந்த தினத்தை நாம் கொண்டாட இருக்கிறோம். மனுஷர்கள் மேல பிரியமும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாகவும், சமாதானத்தை உண்டு பண்ணுவதனால் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுகிறவர்களாகவும் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளாக நம்மை புதுப்பித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அவரை அறிகிற அறிவில் வளர்ந்து அவருடைய சத்தத்தை நாம் கேட்டு அவருடைய சித்தத்தை நாம் செய்து அந்த ஒளியால் நாம் நிரப்பப்பட்டு நடந்தோம் என்றால் அவருடைய வருகையின் திட்டத்தில் நம்மையும் அவர் இணைத்து கொள்வார். அப்படிப்பட்ட பெரிதான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லோருக்கும் இந்த கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி எல்லா உள்ளங்கள்லையும் எல்லா இல்லங்கள்லையும் நிரம்ப வாழ்த்துகிறேன். ஜெபம். எங்களை நேசிக்கிற தயவுள்ள பிதாவே, இந்த அருமையான காலை வேளையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தபடியினால நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் இறங்கி வந்து சுவாமி இடைப்பட்டு உம்முடைய வார்த்தைகளை கொடுத்தபடியினால நன்றி கர்த்தாவே, நன்றி 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 சுவாமி. பிறப்பின் திட்டத்தை எவ்வளவு அழகாய் செயல்படுத்தினீரோ அவ்வளவு அழகாய் உம்முடைய வருகையின் திட்டமும் செயல்பட நாங்கள் எல்லோரும் கர்த்தாவே எங்களால் இயன்ற காரியங்களை செய்ய கர்த்தர் எங்களை பலப்படுத்தணும் தாழ்த்தி ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகின்றேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன் ஆமேன்.